ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூபிஐடி டிரான்சாக்ஷன் ரூல்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 2024 இருந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐடி டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து ஆர்பிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐடி டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணி தான் எல்லா பேமெண்ட்டுமே இருக்குது. அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுறதா இருந்தாலும், ஸோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுறதா இருந்தாலும், ஸோ எல்லா டிரான்சாக்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து யூபிஐடி டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணி தான் எல்லாருமே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் யூபிஐடி டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது ஒரு சில ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இன்கேஸ் வந்து உங்களால் பேமெண்ட் அனுப்ப முடியல அப்படின்னா, ஸோ எதனாலே அனுப்ப முடியல அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ், அதாவது இந்த அப்டேட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ யூபிஐடி டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐடி டிரான்சாக்ஷன் லிமிட் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் ஸ்கூல்ஸுக்கும் வந்து யூபிஐடி டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த லிமிட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், ஸோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டாக இருக்கும், ஸோ உங்களோட ஃபீஸை நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 1 lakh வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த லிமிட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 5 lakhs 1 lakhலேருந்து 5 lakhs வரைக்குமே இப்போ வந்து லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேட்டு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸுக்கு பில் பேமெண்ட், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு பில் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கு உங்களுடைய ஃபீஸை நீங்கள் பே பண்ணுறதா இருந்தாலும், இனிமேட்டு வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த லிமிட்டுக்கு மேலவே நீங்கள் பண்ணிக்கலாம். 1 lakhலேருந்து 5 lakhs வரைக்குமே நீங்கள் வந்து உங்களுடைய யூபிஐடி டிரான்சாக்ஷன்ஸை வந்து எந்த அத்தென்டிகேஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், டீஆக்டிவேட் இன்ஆக்டிவ் யூபிஐடிஸ். அதாவது இன்ஆக்டிவாக இருக்கிற யூபிஐடிஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா டீஆக்டிவேட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு மொபைல் நம்பரை வாங்கியிருப்பாங்க, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு யூபிஐ ஐடியை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி க்ரியேட் பண்ணும்போது இன்கேஸ் வந்து அந்த மொபைல் நம்பர் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து இன்னொரு மொபைல் நம்பர் வாங்கி அதில் வந்து அந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி இன்னொரு யூபிஐ ஐடியை க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த தொலைஞ்சு போன யூபிஐ ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமலே வச்சுருப்பாங்க. ஸோ நியூ யூபிஐ ஐடியை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பழைய யூபிஐ ஐடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா அதை டீஆக்டிவேட் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களே அது 1 yearக்குள்ளே நீங்கள் வந்து அந்த யூபிஐடி யூஸ் பண்ணி எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த யூபிஐடியை வந்து அவங்க டெலீட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த யூபிஐடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த யூபிஐடி யூஸ் பண்ணி ஒரு 10 ரூபாவோ ஒரு 20 ரூபாவோ டிரான்சாக்ஷன் பண்ணுறதோ, அதாவது பேமெண்ட் சென்ட் பண்ணுறதோ ரிசீவ் பண்ணுறதோ பண்ணிங்க அப்படின்னா அந்த யூபிஐ ஐடி பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த யூபிஐடி வந்து டெலீட் ஆகாது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த யூபிஐடி வந்து நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ அது வந்து மிஸ்யூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ லிட் வாலெட்டை டிரான்சாக்ஷன் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது யூபிஐ லைட் அப்படின்னா, ஸோ இந்த லைட் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ ஐடி லைட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆன்லைனில் நீங்கள் வந்து பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இந்த வேலெட் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 200 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த பேமெண்ட்டுக்கான லிமிட்டை பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய், அதாவது 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் விச் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் ஆன்லைன் 2000 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இந்த யூபிஐ லிட் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லைனாலும், அதாவது ஒரு இடத்துல வந்து போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல டவர் இல்லை அப்படின்னாலும், ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்து பேமெண்ட் அனுப்புறதுக்கான ஆப்ஷன் தான் இந்த யூபிஐ லிட். ஸோ இந்த இதை ரிலேட்டடாக நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மெத்தடை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், இதில் வந்து என்னென்ன லிமிட்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸையும் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நோ அத்தென்டிகேஷன் ஃபார் யூபிஐடி ஆட்டோ பேமெண்ட். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இனிமேட்டு வந்து யூபிஐடி ஆட்டோ பேமெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அத்தென்டிகேஷன் கேட்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது 1 lakh ஃபார் கிரெடிட் கார்டு ரீபேமெண்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வில் நோ லாங்கர் ரெக்யூர் டு அடிஷ்னல் ஃபேக்டர் ஆஃப் அத்தென்டிகேஷன் அப்படி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கிரெடிட் கார்டு ரீபேமெண்ட் பண்ணுறதுனாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டுக்கு அதுக்கான
பேமெண்ட்டை நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஸோ இந்தமாரி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அத்தென்டிகேஷன்ஸை வந்து கேட்காது அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான பேமெண்ட்டையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்சேஞ்ச் ஃபீஸ் ஃபார் யூபிஐடி மெக்கனன் பேமெண்ட், அதாவது வணிக ரீதியான பேமெண்ட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது பார்த்திங்க அப்படின்னா என்பிசி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அதாவது நேஷ்னல் பேமெண்ட்ஸ் சிஸ்டம். இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணிக ரீதியான பேமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து 2000க்கு மேலே நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்ன அமௌண்ட்டு பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1.1% ஆஃப் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய யூபிஐடியில் நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க, அந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.1% ஆஃப் சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக பிடிப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ரீசார்ஜ் கண்டினியூவாக யூபிஐடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது ₹719 நீங்கள் 3 மந்த்துக்கு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹720 பாயிண்ட் சம்திங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ இந்தமாரி வணிக ரீதியான பேமெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1.1% ஆஃப் சார்ஜஸ் வந்து பிடிப்போம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா யூபிஐடி ஏடிஎம் கேஷ் விட்ரால். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து புதுசாக இந்த ஏடிஎம் விட்ரால் ஆப்ஷன்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஏற்கனவே இந்த ஆப்ஷன்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மெத்தடும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறதுனால ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து கொண்டு வரப்போகிறாங்க. இட்டாச் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியோட ஆர்பிஐ வந்து இந்த ப்ராசஸை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஏடிஎம் கார்டு தான் இருக்கணும்னு கிடையாது. உங்களுடைய ஃபோன்பே யூபிஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அதில் மிஷினில் தெரிகிற QR கோடை ஸ்கேன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்றத என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ அந்தமாரி இந்த யூபிஐடி டச் மூலமாக, அதாவது யூபிஐடி ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏடிஎம் வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து அப்டேட் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. ஸோ இனிமேட்டு வந்து நம்ம ஏடிஎம்மில் கார்டு இல்லாமல் டிரான்சாக்ஷன் அதாவது பேமெண்ட்டு விட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு வந்து 2000க்கு மேலே நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா, ஸோ புதுசாக ஒரு பர்சனுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 2000க்கு மேலே பேமெண்ட் பண்ணும்போது 4 hours கழித்து தான் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ உடனே நீங்கள் 2000க்குள்ளே அனுப்புனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனே ரீச் ஆகிடும். 2000க்கு மேலே அனுப்புறீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ்க்கு மேலே தான் உங்களுடைய பேமெண்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 50,000 பேமெண்ட் பண்ணுறீங்க, ₹1,00,000 பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தெரியாமல் வேறு யாருக்குன்னா அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து லாஸஸ் லாட் ஆஃப் டைம் வேஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 4 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து திருப்பியும் ரீசெக் பண்ணும்போது எதனா தப்பாக அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதை ரெட்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அந்த பேமெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து போகாது. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நியூ மெத்தட் எல்லாமே இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2024 வந்து ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.